ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து 120 கிராமர் ரூல் வந்து கேட்டிருந்தீங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 1 minute கிராமர் 120 கிராமர் ரூல் இன் 120 minutes அதில் நம்ம கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். ஷார்ட்ஸில் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 30 ரூல்ஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி போட்டாச்சு. நீங்கள் ஷார்ட்ஸில் 1 minute எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. பட் வந்து டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நம்ம வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு டீட்டெயில்டாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு ரூல் அந்த பேஸில். ஓகேவா? ஓகே, 120 கிராமர் ரூலில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ரூல் நம்பர் 1. ஸோ இந்த பேஸில் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு கிளாஸ் ப்ரொவைட் ஆகும். ஓகேவா? ஓகே, ரூல்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரூல் ஹூ வெர்சஸ் ஹூம். இது வந்துட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? அதாவது நம்ம ஜென்ரலா சொல்லிடலாம் ஹூனா சப்ஜெக்டிவ், ஹூம்னா ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு. பட் சென்டென்ஸ்ல பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஹூம் வருமா அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் ஹூம் அப்படின்றது இப்போ ஒரு ரூல் இருக்கு அப்படின்னா அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுதான் படிக்கணும். அப்பதான் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிராமர் எரர் வருது, எரர் ஸ்பாட்டிங் கேட்கறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அப்பதான் நமக்கு அந்த ஐடியாஸ் வரும். ஓகேவா? ஸோ ஹூம் அப்படின்றது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இட்ஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல தான் வந்துட்டு இந்த ஹூம் வந்திருக்கு. இது வந்துட்டு ஹூம் அப்படின்றது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் நாட் அன் இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன். இட் இஸ் வாட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இது வந்துட்டு எப்படி இருக்கும், பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வராது, மிடில் சென்டென்ஸ்ல தான் வரும். இந்த மாதிரி மிடில் சென்டென்ஸ்ல தான் வரும். பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்ட்ரோகேட்டிவ். மிடில் பார்ட்ல வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வாட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகேவா? ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஃபேவரட் சென்டென்ஸ். நான் அதில் வச்சு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? I eat an apple. I eat an apple. இதோட passive என்ன? An apple is eaten by me. ஓகேவா? I eat an apple, an apple is eaten. I eat an apple அப்படின்றது இதுல இருக்கு, சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு. பாசிவ், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? ஓகே, இங்க பாருங்க, இங்க சப்ஜெக்ட் எது? This I is what? இங்க சப்ஜெக்ட் எது அப்படின்னா திஸ் ஐ இஸ் வாட் சப்ஜெக்ட், இந்த ஆப்பிள் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதுவே பாசிவ்ல வரும்போது ஆப்பிள் அப்படின்றது சப்ஜெக்ட் ஆயிடும், ஐ அப்படின்றது நீயா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இது வந்து ஆப்ஜெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல பேசும்போது சப்ஜெக்ட் டைரக்டாவே இருக்கும், பாசிவ் வாய்ஸ்ல பேசும்போது சப்ஜெக்ட் இன்டைரக்டா இருக்கும். விச் மீன்ஸ் அந்த அப்ஜெக்டிவ் கேஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஸோ அதுதான் வந்து இங்க பாருங்க, சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ். ஐ அப்படின்றது மீயா இன்டர்சேஞ்ச் ஆகும், வி அப்படின்றது அஸ், யூ அப்படின்றது யூ, ஹி அப்படின்றது ஹிம், ஷி அப்படின்றது ஹர், இட் அப்படின்றது இட், தே அப்படின்றது தெம். ஸோ இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்துட்டு என்ன இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது சென்டென்ஸ்ல அப்ளை ஆகும்போது நம்ம எப்படி கன்ஃபியூஷன் இல்லாம ஹூ ஆர் ஹூம் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ met a man who or whom gave me a letter. ஸோ இப்படி ஒரு கேஸ் இருக்கு. ஓகேவா? ஐ met a man who or whom gave me a letter. ஆக்சுவலி ஹூ எதுக்கு வரும், ஹூம் எதுக்கு வரும் அப்படின்னா ஹூ அப்படின்றது பீப்புளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நான் லிவிங் திங்க்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நான் லிவிங் அனிமலுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. ஹூ அப்படின்றது பர்சன் பீப்புளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேற யாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சப்ஜெக்டிவ் கேஸ்ல யூஸ் பண்ணும்போது ஹூ அப்படின்னும், அப்ஜெக்டிவ் கேஸ்ல யூஸ் பண்ணும்போது ஹூம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, ஐ met a man who gave me a letter வருமா, whom gave me a letter வருமா? ஆக்சுவலி இப்படி ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு அப்புறம் ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல, அதை நீங்க படிச்சு பாருங்க. ஐ met a man dash gave me a letter. இங்க நீங்க எப்படி நீங்க ஃபார்ம் பண்ணுவீங்க? இங்க வந்துட்டு இங்க வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? he gave me a letter வருமா, him gave me a letter வருமா? he தானே gave me a letter,
he gave me a letter தானே வரும். ஸோ இப்போ he gave me a letter வந்துச்சுன்னா he எதுல இருக்கு? he வந்து சப்ஜெக்ட்ல இருக்கு. he வந்து சப்ஜெக்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ சப்ஜெக்டிவ் கேஸ் வருது அப்படின்னா சப்ஜெக்டிவ் கேஸ் வருதுன்னா அதுக்கு வந்துட்டு who. ஓகேவா? அப்ஜெக்டிவ் கேஸ் வருதுன்னா அதுக்கு வந்துட்டு whom. ஓகேவா? ஸோ இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சப்ஜெக்டிவ் கேஸா வந்துச்சு அப்படின்னா அது who. ஆப்ஜெக்டிவ் கேஸா வந்துச்சுன்னா அது whom. ஓகேவா? ஸோ இங்க நம்ம படிச்சு பார்க்கும்போது ஐ met a man dash gave me a letter. இந்த gave me a letter அப்படின்றத நீங்க வந்து என்டையர் சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணணும். he gave me a letter ஃப்ரேம் பண்ணுவோமா, him gave me a letter ஃப்ரேம் பண்ணுவோமா? இங்க சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தானே verb வரும். அப்ப இங்க சப்ஜெக்ட் தானே வரும். he gave me a letter, அவன் எனக்கு லெட்டர் கொடுத்தான். ஓகேவா? ஸோ அப்ப he அப்படின்றது எங்க வருது? சப்ஜெக்ட்ல வருது. சப்ஜெக்ட்ல வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வரணும்? who அப்படின்னு வரணும். ஓகேவா? அதுவே அப்ஜெக்டிவ் கேஸ்ல வந்துச்சுன்னா whom அப்படின்னு வரணும். இப்போ நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ ஐ met a man who gave me a letter அப்படின்றத கரெக்ட். பிகாஸ் him gave me a letter நம்ம சொல்ல முடியாது. he gave me a letter தான் சொல்ல முடியும். he அப்படின்ற சப்ஜெக்டிவ் கேஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா who. ஓகேவா? இந்த who அப்படின்றது சப்ஜெக்டிவ்க்கும் whom அப்படின்றது அப்ஜெக்டிவ் கேஸ்க்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம இங்க பார்த்தது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு வந்துட்டாலே சப்ஜெக்டிவ். ஓகேவா? அது வந்து who. அப்ஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு அப்ஜெக்டிவ், அதுக்கு வந்து whom. ஓகேவா? ஸோ ஐ met a man who gave me a letter. பிகாஸ் இங்க வந்துட்டு எப்படி இருக்கு? he gave me a letter தான் சொல்ல முடியும். he அப்படின்றது இதுல இருக்கு சப்ஜெக்டிவ். ஸோ சப்ஜெக்டிவ்க்கு வந்து who தான் அப்ளை பண்ண முடியும், whom அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, she is the girl dash I love. ஓகேவா? ஓகே, இது இந்த பார்ட்டுக்கு அப்புறம் இங்க பாருங்க. இப்போ ஐ லவ் ஹர்ன்னு சொல்லுவோமா, ஐ லவ் ஷீன்னு சொல்லுவோமா? நீங்களே சொல்லுங்க. ஐ லவ் ஹர்ரா, ஐ லவ் ஷீயா? ஐ லவ் ஹர் தானே வரும். நான் அவளை லவ் பண்றேன் அப்படிதானே சொல்லுவோம். ஐ லவ் ஹர். ஓகேவா? சோ அப்ப ஐ லவ் ஹர்ன்னு வரும்போது ஹர் எங்க இருக்கு? அப்ஜெக்டிவ்ல இருக்கு. அப்ஜெக்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா என்ன வரணும்? whom வரணும். சோ she is the girl whom I love. she is the girl whom I love. இப்போ புரியுதா? அதாவது அந்த who or whom வேர்டுக்கு அப்புறம் வர verb, அதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸை நீங்க என்டையர் சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பாருங்க. ஃப்ரேம் பண்ணும்போது மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வரும். அங்க வந்து அந்த நீங்க அப்ளை பண்ற அந்த ப்ரௌனவுன் வந்து சப்ஜெக்ட்ல வருதா ஆப்ஜெக்ட்ல வருதான்னு பாருங்க. சப்ஜெக்ட்ல வந்துச்சுன்னா who போட்டுடலாம், அப்ஜெக்ட்ல வந்துச்சா whom போட்டுடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, she is the girl whom I love because I love her. ஹர் அப்படின்றது எதுல வரும்? அப்ஜெக்டிவ் கேஸ்ல வரும். சோ அங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? whom தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் whom, இதுக்கு ஆன்சர் who. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, she is the girl dash came to us yesterday. ஓகேவா? யார் ஒரு கேர்ள் வந்து நேத்து நம்ம கூட வந்திருக்காங்க. ஓகேவா? சோ ஓகே, she came to us வருமா, she came to us yesterday வருமா, her came to us yesterday வருமா? இங்க கொடுத்திருக்கிற இங்க அவங்க கொடுத்திருக்கிற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் வச்சு நம்ம பேசலாம். ஓகேவா? she is the girl dash came to us yesterday. she came to us yesterday வருமா, her came to us yesterday வருமா? she தானே வரும். verb-க்கு முன்னாடி வரும்போது she தானே வரும். so she came to us yesterday. அவங்க the girl வந்து எங்க கூட வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். so she is the girl who came to us yesterday. so she came to us தான் வரும். so she எதுல வருது? she எதுல வருது? சப்ஜெக்டிவ்ல வருது. சப்ஜெக்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா who வரும். ஓகேவா? so she is the girl who came to us yesterday. so அப்ப இங்க என்ன வரும்? who தான் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, that is the girl with dash football. okay, that is the girl with dash I play football. I play football with her வருமா, with she வருமா? நீங்களே சொல்லுங்க. I play football with her வருமா, I play football with she வருமா? இது வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும்போது எப்படி வரும்? அப்ஜெக்டிவ் கேஸ்ல தான் வரும். பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா தான் சப்ஜெக்டிவ் கேஸ் வரும். எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல வரும்போது அப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரும். சோ ஐ பிளே ஃபுட்பால் வித் ஹர் அப்படின்னு வரும்போது இது வந்து அப்ஜெக்டிவ் கேஸ். அப்ஜெக்டிவ் கேஸ்னா என்ன வரும்? அப்ஜெக்டிவ் கேஸ் ஹர் வந்துருச்சு. அப்ஜெக்டிவ் கேஸ் வந்துச்சு அப்படின்னா whom வரும். ஓகேவா? சோ தட் இஸ் த கேர்ள் வித் whom ஐ பிளே ஃபுட்பால். அவளுடன் தான் நான் விளையாண்டேன், ஃபுட்பால் விளையாடினேன். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஓகேவா? ஆக்சுவலி என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு வேர்ப் இருக்கு அப்படின்னா, ஒரு வேர்ப் இப்ப கேவ் அப்படின்றது இங்க இருக்கு இல்லையா? இந்த வேர்புக்கு ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட். வேர்புக்கு நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. இதுவே நெக்ஸ்ட் வந்ததுனால ஐ லவ் ஹர். ஸோ நெக்ஸ்ட் வந்ததுனால என்னாச்சு? அது வந்து அப்ஜெக்டிவ் கேஸ் ஆயிடுச்சு. அந்த வேர்புக்கு ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா சப்ஜெக்டிவ் கேஸா இருக்கும். அந்த வேர்புக்கு நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா அப்ஜெக்டிவ் கேஸா இருக்கும். ஓகேவா? ஸோ கேவுக்கு ஹீ கேவ் மீ எ லெட்டர். ஸோ வேர்புக்கு ஃப்ரண்ட்ல வந்ததுனால இங்க சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னால ஹூ. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் வந்ததுனால whom. ஓகேவா? ஸோ ஐ லவ் ஹர் அந்த வேர்புக்கு நெக்ஸ்ட் வந்ததுனால இது வந்து who. ஷீ கேம் டு அஸ் எஸ்டர்டே அந்த வேர்புக்கு ஃப்ரண்ட்ல வந்ததுனால who. நெக்ஸ்ட் ஐ பிளே ஃபுட்பால் எஸ்டர்டே. ஐ பிளே ஃபுட்பால் வித் ஹர் அந்த வேர்புக்கு அப்புறம் வந்ததுனால அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்ததுனால whom. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. திஸ் இஸ் ஹவு வி ஹாவ் டு ஐடென்டிஃபை ஹூ வர்சஸ் whom. நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் 2 வேர்ட்ஸ்க்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்க உங்களுக்குள்ளே நீங்க கொஸ்டின் கேட்டு நீங்க அது வந்து எதுல வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஹூ வர்சஸ் ஹூம் இன்னைக்கு கிளாஸ் பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்ன வரும், ஐக்கு என்ன வரும், விக்கு என்ன வரும், யூ, ஹி, ஹிம், ஹீ, ஷீ, இட், தே இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியணும். அண்ட் ஆல்சோ இப்படி ஒரு சென்டென்ஸ் வருது அப்படின்னா அதோட அந்த வேர்ப் அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற வேர்ட்ஸ்ல வந்துட்டு அதை நீங்க ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி பாருங்க. ஸோ அங்க ஹீ வருதா, அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வருதா, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வருதான்னு பாருங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்துச்சு அப்படின்னா ஹூ, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்துச்சு அப்படின்னா ஹூம். அவ்வளவுதான். ஓகேவா? திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஒன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி நெக்ஸ்ட் ரூல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, that's it with the session. Next.